ஜூலியை வந்து இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எதில் இருந்து? பிக் பாஸ்லேருந்து தெரிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் முன்னோடி வந்து ஜல்லிக்கட்டுலேருந்து இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பா ஜல்லிக்கட்டுப்பா, இந்த பொண்ணு வந்து அவ்வளோக்குள்ள சோசியலில் ஜல்லிக்கட்டுக்காக அவ்வளோக்குள்ள போராடிச்சுப்பா. இந்த பொண்ணு பிக் பாக்ஸில் போகும்போது வந்து நிறைய பேர் வந்து சார் நம்மளேருந்து ஒரு பொண்ணு உள்ளே போகுது, அப்போ உள்ளே போகும்போது அந்த பொண்ணு ஜெயிக்கணுப்பா அப்படின்ட்டு இருக்கும்போது அதுக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் அதுவும் போயிட்டு இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்குமே நடிகைகள் இந்த இத்து போன நடிகர்கள், அதாவது வந்து இந்த மார்க்கெட் வேல்யூவே இல்லாதவங்க தான் உள்ளே அங்கே நிறைய பேர் போனாங்க. அப்படி போகும்போது வந்து அவங்கெல்லாம் ஏற்கனவே வந்து திரையில் நடிச்சுட்டு தான் உள்ளே போனவங்க. ஜூலி அவர்கள் பிக் பாஸ்க்குள்ள போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால கமல்ஹாசன் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னப்பா இந்த பொண்ணு உள்ள நமக்கு மேலே நடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு டைமில் வந்து ஷாக்கான அந்த ஆள் தான் இந்த ஜூலி அவர்கள். அதே மாதிரி பரணின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் உள்ள கடந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க நாடோடி படத்தில் காதை உடச்சி விட்ருவான்னு பார்த்தீங்களா? அந்த பரணியை மென்டல் ஆக்கி அவரை செவ்வறி குதிக்க வச்சது இந்த பொண்ணு தான். இதுதான் இந்த ஜூலி அவர்களோட கதை. இந்த ஜூலி அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து போராட முச்சல்லாம் அவ்வளோக்குள்ள வீர மங்கை, வீர தமிழச்சி அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசுனாங்க. இந்த வீர மங்கை, வீர தமிழச்சி அதே கண்டினியூவில் இருந்துருச்சுன்னா இந்நேரத்துக்கு அந்த பட்டம் இந்நேரத்துக்கு வாங்கியிருக்கும். சரிங்களா? சரி ஓகே, இந்த பொண்ணு பாருப்பா வீர தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டம் வாங்கியிருக்கோம். பட் இது வந்து சுயநலமாக தன் பப்ளிசிட்டிக்காக பல பேருக்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இப்போ பப்ளிசிட்டியில் யாரை தொட்டால் நம்ம இங்கே பப்ளிசிட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை தொட்டு தேவையில்லாமல் அடி வாங்கிட்டு கிடக்கிறது தான் இந்த ஜூலி அவர்கள். ஏன்னா 10-12 நாளா உங்க ஆட்சியில நடக்கிறது ஃபுல்லாவே மரண ஓலமா இருக்கு. மாத்தி மாத்தி இன்ஸ்டால எங்க பார்த்தாலும் மரண ஓலமா மட்டும்தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணி 10 வயசு பிள்ளைய கொன்னுட்டாங்க. சரிங்களா? இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பீச்சில் எப்பவும் போல சம்மர் ஹாலிடேஸ்க்கு விளையாட கூப்பிட்டு போன பிள்ளைய காணோம்னாங்க. அந்த பிள்ளை செத்தே போச்சு. செவிலியர்கள் திருச்சி போராட்டத்தில், அதாவது தப்பான மருத்துவ சிகிச்சை கொடுத்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அண்ணா இதுக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு நீங்க ட்விட்டர்ல ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்க. ட்விட்டர்ல ட்வீட் போடுறதுக்கு அவங்கள மக்கள் ஆட்சியில் உட்கார வச்சாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, இது ஜூலி அவர்களுக்கு மட்டும் கிடையாது. கடைசி 5 வருஷமாக நீங்கள்லாம் எங்கே போயிருந்தீங்க? இப்போ திடீர்னு உங்களுக்கு மக்கள் மேலே எங்கேருந்து பாசம் வருது? இது மக்கள் பாசமா இல்லைன்னா நீங்கள் போடுற வேஷமாக தான் தெரியல எனக்கு. ஏன்னா 5 வருஷமாக அந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலாறு தேனாறு தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆறுக்குள்ளலாம் வந்து தேன் தான் இருக்கும். தேன் நீங்கள் எடுத்து தேன் குடிச்சிக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் கடல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பாலாக இருந்துச்சு. நீங்கள் குடமாக பிடிச்சிட்டு போய் நீங்கள் அதை ஸ்விம்மிங் பூலாக ரெடி பண்ணிக்கலாம், குளிச்சிக்கலாம், என்னென்னாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தானே இருந்துச்சு தமிழ்நாடு. 5 வருஷத்தில் தமிழ்நாட்டில் எந்த குற்றங்களும் நடக்கலையா? 5 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனையும் நடக்கலையா? அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்கன்னு எனக்கு ஒரு கொஷின். நீங்கள் மக்களுக்காக நல்லது நினைக்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அப்பவும் நீங்கள் குரல் கொடுக்கணும்ல. இந்த குரலை நீங்கள் டிஎம்கேக்கு எதிராகவும் நீங்கள் கேட்டிருக்கணும்ல. ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிராகவும் நீங்கள் வந்து பெய்ய அண்ணன் சார் அங்கிள் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை நடக்க அதை தீர்த்து வைங்கன்னு நீங்களும் அப்போ சொல்லியிருக்கலாம்ல. அப்போ இந்த வீடியோ மாதிரி போட்டிருக்கலாம்ல. அப்போல்லாம் உங்களுக்கு மக்கள் மேலே பாசம் இல்லை. இப்போ புதுசாக உங்களுக்கு மக்கள் மேலே பாசம் வருது. இன்னைக்கு என்ன பார்த்து ஒவ்வொருத்தரும் கொச்சையா பேசுறதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஏன் வழக்கு பதியல? அப்ப அவங்க கட்சி ஆளுகளுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா சார்? நான் சொல்றேன், அவங்களோட திட்டங்கள் எதுவா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அது கண்டிப்பா அது ஃபெயிலியர் தான் சார். அது எந்த பெண்ணா இருந்தா. நான் ஓட்டு போடல சார். ஆமா, நான் ஓட்டு போடல. அதுக்காக என்னை இப்படி தாக்கணும்னு அவசியம் இல்லையே சார். சார் இன்னைக்கு வந்து அவர் சிஎம் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சிஎம் விஜய் அண்ணா வந்து சொல்லலாம் 51 பேர் இறந்ததுக்கு நான் காரணம் கிடையாது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் சார், நான் என் பிள்ளை இழந்ததுக்கு அவர் மட்டும்தான் காரணம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக விஜய் அண்ணாவா சொன்னாருன்னு வந்து முட்டு கொடுக்க வருவாங்க. அவர் சொன்னாருன்னு சொல்லலை. ஆனால் இப்படி அவதூறாகவும் இப்படி ஆபாசமும் பேசக்கூடிய இத்தனை ஆட்கள் இருக்காங்க, இத்தனை ஃபேக் ப்ரொஃபைல்ஸ். அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பெண்கள் அப்படி பேசாதீங்கன்னு அவர் சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் இதை இழந்திருக்க மாட்டேன் சார். இதை கேட்கும்போது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இதனால் வந்து அவங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்லும்போது வந்து இங்கே நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. சரி, அதுக்காக நம்ம வருத்தப்பட்டுக்கலாம், அதுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி யாராவது ஆபாசமாக பேசுனாங்கன்னா அதுக்கான வருத்தத்தை நம்ம தெரிவிச்சுக்கலாம். இதை தூர தள்ளிடுவோம். சரிங்களா? இதை வந்து அந்த ஒரு பக்கமாக வச்சுருங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். டிஎம்கேல ஐடி விங்லேயோ இல்லைனா நீங்கள் ஒரு ஐடி விங் நிறைய பேர் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க யாருமே வந்து ஆபாசமாக பேசுனது இல்லையா? பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுனது இல்லையா? சரி, அவங்கள தூர தள்ளிடுங்க. அவங்களாவது ஐடி விங்கும் முகத்தை மறைச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறானுங்க. அது டிவிக்கே இருக்கட்டும், டிவிக்கில் இருக்க ஐடி விங்கிஸாக இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், முகத்தை மறைச்சி உட்காந்து பேசுகிறானுங்க. உங்கள் கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார்.
ஒன்றும் இல்லைக்கா, அவரோட வீடியோ ஒரு 10 வீடியோலாம் இருக்குது, நிறைய வீடியோ இருக்குது, எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி உங்கள் ஆள் பேசுகிற வார்த்தைகள்லாம் உட்காந்து டிவியில் போட்டு உட்காந்து கேட்குறீங்களா? நல்லா காதில் சொற்பொழிவாக ஆச்சிருக்காரு, அவள் கேட்குறக்கே அவ்வளோ இனிமையாக இருக்குது. புரியுதா? ராசா அவர்கள் இப்போது ரீசெண்டாக ஒரு இழிவான ஒரு இதை போட்டு வச்சுருக்காரு, ட்வீட் போட்டு வச்சுருக்காரு. பொன்முடி அவர்கள் கேவலமாக பேசியிருக்காரு ஸ்டேஜில். அப்போல்லாம் நீங்கள் எங்கேக்கா போனீங்க? இவ்வளோ ஆபாசமாக உங்கள் கட்சியில் இருக்கவங்களே நிறைய பேர் பேசியிருக்காங்களா? அப்போல்லாம் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டியது தானே? இப்போ உங்களுக்கு நோக்குதாக்கா? உங்களுக்கு ஒன்றுனா இப்போ வந்து ஐயோ எனக்கு ஒன்றுனா நீங்கள் வந்து இதுக்கு காரணம் வந்து விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நானும் சொல்கிறேன், எனக்கு வந்து உங்களை பார்த்தாலே எனக்கு வந்து என்னமோ பண்ணுது, கோபமாக வருது. ரெண்டாவது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஒரு மன அழுத்தமாக இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது உங்களால் எனக்கு மன அழுத்தம் வரும்போது உங்கள் மேலே நான் சொல்லட்டுமா எனக்கு இதுக்கு காரணம் ஜூலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்ல முடியுமா? இதெல்லாம் எப்படிங்க எடுத்துக்கிறது? இங்கே எல்லார் தட்டுலேயும் ஒரு அசிங்கம் இருக்க தான் செய்யுது. அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது? இதை திருத்துறதுக்கு ஒவ்வொரு தலைமை நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அவர்களை வந்து இங்கே பேசணும், ஐடிவிங்கிட்ட அந்த மாதிரி பேசாதீங்க, பெண்களை பற்றி இழிவாக பேசாதீங்க, பெண்கள்கிட்ட ஆபாசமான கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியில் இருக்க தலைவரும் சொல்லணும், இந்த கட்சியில் இருக்கிற தலைவரும் சொல்லணும். எல்லா கட்சி தலைவர்களும் அதை மட்டும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க, கம்முன்னு தான் இருக்காங்க. அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, நிறைய கட்சி தலைவர்கள் இதுக்கான வாயை திறந்துக்கிட்டு ஒரு மேடையிலையோ இல்லை அந்த மாதிரி பேசாதீங்க, பெண்களுக்கு எதிராக ஆபாசமாக பெண்கள் இல்லை ஆண்களுக்கு எதிராகவே நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது. அது கரெக்டு தான். பட்டு நீங்கள்லாம் வந்து அதை சொல்லும் போச்சில் தான் நமக்கு வந்து அது சிரிப்பாக இருக்குது நீங்களாம் சொல்லும் போது. ஏன்னா அங்கே ஒருத்தர் வந்து உங்கள் கதையை நாரி கிடக்குது, அவ்வளோ கேவலமாக அவ்வளோ பச்சை பச்சையாக பேசுகிறதுக்கு உங்கள் கட்சியில் ஆட்கள் இருக்குது. அங்கே முதல்ல திருத்திட்டு இங்கே வந்து திருத்துங்க. அப்படிக்கா வீடியோ இருக்குக்கா, நீங்கள் வந்து வாடான்னு சொல்லலாம், போடான்னு சொல்லலாம், வாடின்னு சொல்லலாம், போடின்னு சொல்லலாம். அப்போ நானும் சொல்லலாம்ல வாடி அப்படின்னு சொல்லிட்டு என்னாலையும் சொல்ல முடியும்ல. சொல்லிவிட்டு அக்கா வாக்கான்னு சொன்னேக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னாலையும் சொல்ல முடியும்ல. அக்கா என்னக்கா இது? ஒரு ஆளை ஒருமையில பேசிட்டு அந்த ஆள் இப்போ சிஎம் ஆகிட்டாரு அப்படின்னு இருக்கும்போது நான் வானே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுறியாக்கா? அப்போ இது எப்படிக்கா எடுத்துக்கிறது? ஒரு மனுஷன்னா ஒரு இதில் இருக்கணும். இப்போ நானே ஒரு வீடியோவில் நான் ஃப்ளோவில் பேசிட்டு நான் ஏதோ ஃப்ளோவில் பேசிட்டேன்னு சொல்ல முடியுமாக்கா? என் வீடியோ ஏதோ ஒட்டி இந்த பாரு நீ இப்படி தான் பேசினேன்னு சொன்னாலும் ஃப்ளோவில் பேசிட்டேன்னு நான் சொல்ல முடியுமாக்கா? அது என் வாயில் இருந்தானாக்கா வந்திருக்கு, என் மண்டைக்குள்ளே இருந்தானாக்கா வந்திருக்கு. அப்படின்னு இருக்கும்போது உங்களை எப்படிக்கா எடுத்துக்கிறது? அவ்வளோ பப்ளிக்கில் அவ்வளோக்குள்ளே உட்காந்து பேசுகிறா, நீங்கள் ஒரு மேலே தான் பேசுகிறீங்கன்னு சொல்ல முடிச்சு அங்கேயே நீ போய் சொல்கிறான்னா அப்போ உன்னை எப்படிக்கா எடுத்துக்கிறது? இப்படிலாம் இருந்தால் எப்படி? ஒரு தான் கட்சிக்குள்ளே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குதுன்னு திருத்தருக்கு வழியை பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதை விட்டுட்டு நீங்கள் இன்னும் பப்ளிசிட்டி பைத்தியத்துக்காக இருக்கக்கூடாது. ரெண்டாவது வர அக்கா வர கிட்னி திருடினதாக சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அது உண்மையாக பொய்யெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த டாப்பிக்கில் போக வேண்டாம். ஏன்னா அது உண்மையாக இருந்து அது ஒரு இதாக இருந்தால் தான் நம்ம பேச முடியும். எந்த ஆதாரமும் எதுவுமே இல்லாமல் நம்ம எதுவுமே பேச முடியாது, சரிங்களா? சும்மா இன்னொருத்தர் சொல்லிட்டாருன்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து அவங்க கிட்னி திருக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அதுக்கான தண்டனை விவரங்கள்லாம் அறிவிச்சதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்களை சொல்ல முடியுங்க. நிறைய பேர் ஒருத்தர் மேலே ஏதாவது ஒரு கேஸ் ஆகுது ஏதாவதுன்னா அங்கே கேஸு வந்து முடியும் போது இல்லைப்பா இவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம பேசின வேடெல்லாம் எங்கே போச்சு? அதனால் என்றைக்குமே ஒருத்தவங்க வந்து அவங்க அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அது வந்து தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் ஆமாம் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி இல்லை அவங்க தான் கிட்னி திருடின்னு சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறதா, அதுக்கு நம்மளால் சப்போர்ட் முட்டை கொடுக்க முடியாது. நீங்கள் அவங்க கிட்னி தான் திருடினாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அக்கா இப்போ ரீசெண்டாக ஜென்சி மீட்டிங்லாம் போயிட்டு வந்திருக்காங்க, ஜென்சி மீட்டிங்கில் பேசிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அக்காவோட ஜென்சி மீட்டிங்கில் அங்கே வந்து கொள்கைக்காக நிறையா பாடுபட்ட மாதிரி நிறையா பேசியிருக்காங்க. அந்த அக்காவோட அந்த கட்சியில் இருக்க கொள்கையில் என்ன தெரியுமா? கட்சியோட மீட்டிங்கில் கட்சியோட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த கொள்கை எப்படி ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு வீடியோ அட்டாச் பண்ணிருக்கேன், பார்த்து ரசிங்க.